ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போற டிஷ், வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டிஷ் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா பிரெயின் ஃப்ரை சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா பிரெயின் தோசை சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமாங்க, நாம இன்னைக்கு குக் பண்ண போறது பிரெயின் தோசை தாங்க. முட்டை தோசை சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா பிரெயின் தோசை சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. பிரெயின் தோசைக்கு நம்ம 2 பிரெயின் தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு பிரெயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஆயில் ஊத்திக்குவோம். அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சிருந்தா ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் சின்னதா கட் பண்ணி வச்சு போட்டுக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேல மூளையை வச்சுக்கோங்க. மூளையை வச்ச கையோட வெந்த கிரேவியை மூளைக்கு மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போதான் நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகும். மூளை நல்லா வேகறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பிரெயினை திருப்பி போடுங்க. அப்படியே கிரேவியையும் கொஞ்சம் பிரெயின்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சிருங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி மூளையை திருப்பி போட்டுருங்க. அவ்வளவுதான், மூளை கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் இன்னொரு பிரெயினை இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசை ஊத்திட்டு தோசை மேல வெந்த பிரெயினை அப்படியே பிச்சு தோசை மேல எல்லா பக்கமும் எடுத்து போட்டு
எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. அப்படியே கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டுக்குங்க. தோசையை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆல்ரெடி நம்ம செஞ்ச பிரெயின் கிரேவியை தோசை மேல தடவி விட்டுக்கோங்க. எல்லா கிரேவியும் வச்ச பிறகு அந்த ஃபுல் பிரெயினையும் அதுக்கு மேல எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க பிரெயின் தோசை ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்தா லைஃப்ல இது மாதிரி ஒரு தோசை சாப்பிட்ருக்கவே மாட்டீங்கன்னு தோணும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.